வணக்கம். இது வந்து ஃப்ளோர் கிளீனர், க்ளீன்டிஸ் ஃப்ளோர் கிளீனர் 500 ml கையில் வச்சுருக்கேன். ஏற்கனவே ஃப்ளோர் கிளீனரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த ஃப்ளோர் கிளீனரை வச்சு நீங்கள் வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். சப்போஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது நாயோ எலியோ பூனையோ அழுகி கிடக்கு, இல்லை செத்து போச்சு அப்படின்னா இதை கொஞ்சம் மேலே ஊற்றி விட்டிங்கன்னா புழு வராது. புழு வந்ததுன்னா புழுவெல்லாம் செத்து போய் சீக்கிரமாக மக்கி போயிடும், சரியா, டிகே ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சிலர் வந்து வீடுகளில் எதாவது டெத் ஆகி போச்சுன்னா பாடி எடுத்தவுடனே ஓடி போய் டெட்டால் வாங்கிட்டு வந்து ஊற்றி கழுவுவாங்க. அதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிருமிகள் கெட்ட வாடைகள் எல்லாமே போயிடும், சரிங்களா. எப்போவுமே நீங்கள் பெட்ரூம் ஏசி ரூம்லலாம் மாப் பண்ணிங்க அப்படின்னா மாப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கதவு ஜன்னலை திறந்து விட்டுருங்க. ஏன்னா இதில் அந்த பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு எவாப்ரேஷன் ஆகிடும். எவாப்ரேஷன் ஆகி காற்று வழியாக வெளியே போயிடும். அதுக்கப்புறம் தான் படுத்து தூங்குங்க. அதுக்கப்புறம் ஏசி போடுங்க, க்ளோஸ் பண்ணி விண்டோ டோர்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.